விவசாயினால 3 மடங்கு சேர்த்துறாங்க. 5 லட்சம் 20. இப்போ என்னாச்சுங்க? கணக்கு போடுங்க, எவ்வளவு ரூபா விவசாயம் கிடைக்கும். எந்த வசதியும் யாருக்கும் நஷ்டம் ஏற்படாம வழங்க வேண்டும் நாங்கள் மத்திய அரசு கேட்டுக்கிறோம். மத்திய அரசாங்கத்துடைய திட்டம் நம்முடைய பகுதி வளர்ந்து வருகின்ற ஒரு பகுதியாக இருக்கிற காலத்தில் மேற்கு மாவட்டம் முழுவதுமே தொழிற்சாலை நிறைந்த மாவட்டமா இருக்குது. நீ படித்தளவுக்கு வேலையை கொடுக்கணும் வேண்டாமோ? இந்த வேலையை கொடுக்கணும்னா எப்படி கொடுக்க முடியும்? நல்ல சாலை சேர்ந்தா தானே புதிய புதிய தொழிற்சாலை கொண்டு வந்து அமைப்பாங்க. அப்படி புதிய புதிய தொழிற்சாலை உருவாக்க வேண்டும் சொன்னால் அதுக்கு உள்கட்டமைப்பு சிறந்து இருந்தா தான் தொழிற்சாலை உருவாக்க முடியும். இன்னைக்கு புதிய புதிய கல்லூரிகள் திறந்துட்டு இருக்கிறோம். ஏற்கனவே தமிழகத்தில் அதிகமான பொறியியல் கல்லூரி, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கல்லூரி, இப்படி படித்த பட்டமற்ற இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு உருவாக்கி தர வேண்டும் என்றால் புதிய தொழிற்சாலை ஏற்படுத்தினால் தான் நம்முடைய மாணவர்களுடைய இளைஞர்களுடைய எதிர்காலம் சிறப்பா இருக்கும். இதையெல்லாம் கருத்தில் கொண்டுதான் இந்த திட்டத்துக்கு நாங்கள் ஆதரவு கொடுத்துக்கிறோமே. விவசாயிகள் பாதிக்கக்கூடிய அளவுக்கு நாங்கள் எப்போதும் அதுக்கு எதிரானவர் அல்ல. நான் ஒரு விவசாயி. இதே நேரத்தில் மக்களையும் பார்க்கணும், ஒட்டுமொத்த தமிழகத்துடைய வளர்ச்சியும் பார்க்கணும். இதெல்லாம் கருத்தில் கொண்டுதான் நாங்கள் ஆதரவு, வேற ஒன்றும் கிடையாது. நாங்கள் ஏற்கனவே நேரடியாக சொல்லிட்டேன். இது அங்க இருக்கின்ற குருக்கள் சம்பந்தப்பட்ட அந்த திருக்கோயிலுக்கு சம்பந்தப்பட்ட அந்த குருக்கள் எல்லாம் கலந்து ஆலோசனை செய்து அத்தி வரதரை தரிசிக்க வருகிறவர்களுக்கு எப்படி இடையூறு பண்ணாம நல்ல சுவாமி தரிசனம் செய்வதற்கு அதற்கு நீங்கள் ஒத்துழைக்க வேண்டும் என்று நிர்வாகத்தை கேட்டுக்கிறோம். தலைமைச் செயலாளரும் நேரத்தையும் தலைமைச் செயலாளரும் டிஜிபி நேரடியாக போய் கூட்டத்தை ஏற்பாடு பண்ணி அனைவரும் ஆலோசனை கொடுத்தாங்க. இதில் இரவு போய் நாளைக்கு முடிவு செய்யும். அதெல்லாம் முடிவு செஞ்சு அனைவருடைய ஒத்துழைப்போடு தான் நிர்வாகத்துடைய ஒப்புதலோடு கிடைச்சா ஒரு நல்ல இடத்துல வச்சா அங்கே வருகின்ற பக்தருக்கு எவ்வளவு இடையூறு இல்லாமல் ஒரே மன சந்தோஷமா மகிழ்ச்சியோட சாமி தரிசனம் செய்வதற்கு ஒத்துழைக்க வேண்டும் கேட்டுக்கிறேன். எந்த இடத்துலையும் போய் அங்கே விசாரிச்சா தீவிரவாதம் நீங்களே சொல்லிட்டு அவர் கைது செய்து தடுக்கணும் எப்படி? தீவிரவாதத்தை தடுப்பதற்கு மத்திய அரசும் மாநில அரசும் இணைந்து பணியாற்றிக் கொண்டிருக்கிறது. இலங்கையில் நடைபெற்ற அந்த தீவிரவாதத்தில் கூட தமிழகத்திற்கு உளவுத்துறை எச்சரிக்கை விடுத்தது. அதை சரியா பொருட்படுத்தல. நம்முடைய தமிழகத்தின் உளவுத்துறை சரியான முறையில் சரியான தகவலை மத்திய அரசு கொடுத்து இப்படிப்பட்ட இந்த தீவிரவாத அமைப்புகளை தடுப்பதற்கு உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. மத்திய அரசுக்கு துணை நிற்கிறது மாநில அரசு. அதிமுகவோட உண்மையான தொண்டர்கள் திமுக வந்து போயிட்டா ஸ்டாலின் சொல்லியிருக்காரு. உங்களுக்கு எல்லாம் தெரியுமா? பத்திரிகையில யாருக்கு யார் வந்திருக்காங்க? ஒரு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற தொட்டு பார்க்க அனைவரும் பொன்மனத்தம்மன் வழியிலே இதே புரட்சி தலைவர் அம்மா வழியிலே நின்று இன்றைக்கு இருவரும் தலைவருடைய ஆட்சி கட்சியும் இன்றைக்கு நிலைத்து நிற்க வேண்டும் என்று உள்மனதோடு மகிழ்ச்சியோடு எங்களோடு இருந்து பணியாற்றி இருக்கிறாங்க. அதெல்லாம் கண்ட கனவு எந்த காலத்தில் நனவாகாது. ஆட்சி கட்சின்னு நினைச்சாங்க. நீங்களும் பல முறை கேள்வி கேட்டீங்க. உங்கள்கிட்ட நான் பல முறை அதுக்கு உண்டான பதில் சொன்னேன். இப்ப 6 மாசம் போயிடும், 1 வருஷம் போயிடும், 1.5 வருஷம் போயிருந்தாங்க. எங்களுடைய ஆட்சிக்கு எவ்வளவு வருஷம் உங்களுக்கு தெரியும். இன்றைக்கு 2 ஆண்டு 3வது ஆண்டு அடியெடுத்து வைத்திருக்கிறது. அடுத்த ஆண்டும் நிறைவேற்றப்பட்டு 2021 அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு தான் அமையும். அவர் ஏதாவது ஒரு முதலமைச்சர் சீஃப் மினிஸ்டர் இருந்தாரு. எங்க இருந்தது? எல்லாம் இங்கிட்ட வந்தாங்கல்ல, எல்லாரும் வந்துட்டு இருக்காங்கல்ல. சாரசாரியாக டிடி தினகரன் இயக்கத்துக்கு போனேன், அமமுகவுக்கு போனேன், எல்லாம் இன்றைக்கு தாய் கழகத்துக்கு வந்துட்டு இருக்கிறாங்க. இன்றைக்கு இந்த சட்டமன்றம் 3 பேர் போனாங்க. 3 பேர் என்னோட இணைஞ்சு பணியாற்றிட்டு இருக்காங்க. 3 பேரும் சிறப்பான முறையில் பணியாற்றுறாங்க. முழு ஒத்துழைப்பு தரும்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே போல இன்றைக்கு மாநிலம் முழுவதும் இருக்கின்ற பல்வேறு மாவட்டத்தில் இருக்கின்ற அமமுக சேர்ந்தவர்கள் இன்னைக்கு அங்கிருந்து விலகி தாய் கழகத்துக்கு வந்துட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பலம் பொருந்த இயக்கமாக இன்றைக்கு உருவாக்கி நேரத்தில் தெரிவித்து இன்றைய தினம் சேலத்தில் அரசின் சார்பாக புதிய அரசு சட்டக்கல்லூரி என்று இந்த ஆண்டே துவக்கப்படும் என்ற மகிழ்ச்சியான செய்தி சொல்லி விடைபெறுகிறேன்.